நீங்க பணியாற்றிய 2 வித்தியாசமான இயக்குனர்னா, ஒண்ணு மணிவண்ணன், இன்னொரு பக்கம் பாலா. ம். எப்படி 2 பேரையும் பார்க்குறீங்க? 2 பேருமே பண விஷயத்துல வந்து ரொம்ப 2 பேரும் ஜென்யூனான ஆளுங்க. ம். மணிவண்ணன் சாரும் 10 காசு வந்து ப்ரொடியூசர் காசு திங்கன்னு நினைக்க மாட்டார். அவர்ட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒட்டுமொத்த டீமும் இருக்குன்னு ஸ்கிரிப்ட கையில வச்சுக்க மாட்டாரு. ஸ்கிரிப்ட வந்து ஒரு துண்டு பேப்பர்ல வச்சிருப்பாரு. அவருக்கு யார் இப்ப நீங்க சித்ரா லட்சுமணன் இந்த இடத்துல இருக்காருன்னா, சித்ரா லட்சுமணன் கூப்பிட்டு வந்து உட்கார, நீ இங்க வா உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கு ஒரு சீன் பண்ணுவாரு. பண்ணிட்டு எல்லா சீனையும் கொண்டு வந்து எடிட்டிங்ல உட்காந்து கதை பண்ணிட்டு இருப்பாரு அவர் ஸ்டைல. அதனால வந்து ப்ரொடக்ஷன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் படம்ன்றாலும் எனக்கு ப்ரொடக்ஷனை பத்தின புரிதலே இல்லை. அப்ப 250 பேரும் வந்து 60 நாள்ல 60 நாளும் 250 பேர் ஸ்பாட்ல இருந்தாங்க. அப்ப அதுல அவர் எரியாமலே பட்ஜெட் போச்சு. அதுக்கு வந்து அவரும் காரணம் சொல்ல முடியாது, நானும் காரணம். அவர் அப்படியே ஸ்கூல்ல இருந்து வந்தவர், அதனால அவர் அப்படிதான் பண்றாரு. ஏன்னா அவருடைய படமே அமைதிப்படை 2 அவர் அப்படித்தானே பண்ணி, அமைதிப்படை 1 அப்படித்தானே பண்ணிருக்காரு. ஆமா. அப்ப நீங்க நம்மள வந்து வாண்டடா இழுத்து விட்டாருன்னு நம்ம குறை சொல்ல முடியாது. அவருடைய மேக்கிங் ஸ்டைல் அது, அதை நம்ம புரிஞ்சுக்காம பண்ணோம் அவ்வளவுதான் அப்படின்றது அவருடைய ஸ்டைல். ஆனா ஒரு மிகப்பெரிய அறிவாளிகிட்ட ஒர்க் பண்ணோம்ன்றது, முதல் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், ஒரு அறிவாளிகிட்ட ஒர்க் பண்ணோம்ன்ற ஒரு சந்தோஷம். அவருடைய மேக்கிங்லாம் பார்த்து மிரண்டுக்கண்ணே. அவருடைய சீட்டிங் ஷாட்ஸ்லாம் பார்த்து மிரண்டுருக்கேன். யார்ட்டையும் நான் அப்படி பார்க்கல. இந்த ரூமை கொடுத்தீங்கன்னா அந்த ரூமில் 6 பிளாக் பண்ணுவார். தொழில் தெரிஞ்சவர், தொழில் வித்தக்கார். இப்போ நீங்கள் இன்றைக்கி அவர்லாம் இருந்தாருன்னா, இன்னைக்கு 100 நாள் 150 நாள் எடுக்கிற படங்கள்லாம் இன்றைக்கி மணிவண்ணன்ட்ட கொடுத்தீங்கன்னா 30 நாள் எடுப்பார். இன்னைக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார் அந்த மாதிரி எடுக்கிறார். நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். கேஎஸ் ரவிக்குமார் இன்னைக்கு கதையை மட்டும் நல்ல கதையை கொடுத்து கேஎஸ் ரவிக்குமார் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 30 நாள் எடுத்துக்கூட நம்ம பட்ஜெட் ரொம்ப மிச்சம். ஆனால் நல்ல கதையை சூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா அவர் எடுத்து கொடுத்துருவாரு. கதை தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. டைரக்ஷன் பிரச்சனை இல்லை, தொழில் தெரிஞ்ச இயக்குனர்கள். நீங்கள் இப்போ உள்ளது அப்படி கிடையாது. ஆர்டர் எடுக்கிறதுனால நமக்கு டிலே ஆகுது. இங்கே ஒரு ஷாட் வச்சுட்டு திரும்ப கம்பெனி ஷாட் வந்து லைட்டை மாற்றி வச்சு எடுக்கிறதுனால நமக்கு டிலே ஆகுது. ஸோ அதில் அவர் அந்த மாதிரி. பாலா அண்ணன்ட்ட வந்து என்னென்னா, பாலா அண்ணன் வந்து அவரோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல டிலே பண்ணுவார். அவர் என்ன மைண்டில் வச்சுருக்காரோ அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வர வரைக்கும் போராடுவார். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்னா அதை இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண முடியும். புதுசாக வச்சுருக்கும் போது அது ரொம்ப கஷ்டம். இவர் நினைக்கிறது வர வரைக்கும் இவரும் விட மாட்டார். அங்கே உள்ள சிக்கல் தான். இப்படி தான் 2 பேருமே மிகச்சிறந்த படைப்பாளிகள்ன்றது எனக்கு மாற்றுக்கிறது. அது உண்மையாக எனக்கு பெருமையான விஷயம் கூட. நான் ஒர்க் பண்ண இயக்குநர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு இதில் வந்து மிகச்சிறந்த இயக்குநர்கள் தான். நீங்கள் மணிவண்ணன் சார் ஒரு இதுலன்னா, வெங்கட் வந்து கமர்ஷியல் கிங்கு. அவர் வந்து கமர்ஷியலாக வந்து ஜாலியாக அப்படி ஃபன்னாக பண்ணுறதுல ஒரு கமர்ஷியல் கிங்கு வெங்கட் பிரபு. நீங்கள் அதுக்கப்புறம் ராம் ஒரு இன்டர்நேஷ்னல் டைரக்டர். ராம் வந்து நீங்கள் ராமெல்லாம் வந்து நான் கடைசி வரைக்கும் ராமோட பயணிக்கணுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ராமோட நட்பும் சரி, ராம் எங்கேயுமே எங்களுக்குள்ள வந்து ஒரு விரிசல் வந்துடக்கூடாது, ஒரு சின்ன விஷயத்தோட விரிசல் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ராம அந்தளவுக்கு நம்ம லவ் பண்ணி அவர் கூட பயணிக்கிறோம். பாலாண்ணா அப்படியோட டேரக்டர். இன்னும் நான் நேசிக்கக்கூடிய டேரக்டர் நிறைய பேர் என்னுடைய வரிசையில் இருக்காங்க. பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன். பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன்.